இல்லத்தில் வந்து இதை முடிச்சுட்டு இதுதான் என்னுடைய வீடு. இந்த வீட்டில் நான் சாமி வந்து பகவதி அம்மாள் வழிபாடு பண்ணுறேன். அம்மன் பகவதி அம்மன், ஸ்ரீ காளி அம்மன், வாராகி, சூரிய சந்திர வெற்றி விநாயகர், பைரவர் எல்லாமே என்னுடைய ஆத்மாவில் நினைக்கிறத பூராமே நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சாதகம் சம்பிரதாயம் எல்லாம் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிடுவேன். நான் இந்த ரிசர்வாசி ஜனனமானதுனால இயற்கையிலேயே எனக்கு வந்து இருக்கும். இப்படித்தான் வீடு கட்டணும்னு நினச்சேன்னா நான் கண்ணை மூடி தியானத்தில் உட்காருவேன். இதே மாதிரி கட்டுவேன். ரிசவங்கிறதுனால இந்த காளையைத்தான் நான் வந்து இந்த வீட்டுக்கு முன்னாடி காளை தான் வச்சேன். எதுக்கே காளை மாடை வச்சுருக்கேன்னாங்க. இந்த காளை மாடை தான் சிவபெருமான் எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கு, அம்பாள் மேலே உட்காந்துருக்கு. இந்த காளை தான் அந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. இந்த ரிசவத்தை பிறந்திருக்கோம். இந்த ரிசவராசிக்கு பிறந்தவங்க பூராமே 3 குணம் இருக்கும். இயற்கையிலேயே வந்து ரிசவராசியில் பிறக்கிறது அரிது, மானிட பிறப்பு அரிது. ரிசவராசி பிறந்தவங்க வந்து தண்ணிக்கு 3 குணம், காளைக்கு 3. ஒன்று களத்தில் போங்கி விளாடும், ஒன்று சட்டி கட்டி காலையாக உட்காந்து அமைதியாக உட்காந்துருப்போம். அதே மாதிரி தான் தண்ணி குளத்தில் தொட்டி தண்ணி இடக்கும் லேசாக இருக்கும். அதே தண்ணி பார்த்திங்கன்னா ஊரவே அழிச்சிடும். அதே தண்ணி ஊரவே வாழ வைக்கும். இந்த 3 குணமும் இதில் இந்த ரிசவத்திட்டு அடைஞ்சிருக்கும். இந்த ரிசவராசிக்காரங்க எதையுமே வந்து மனசில் எல்லோரும் கேட்பாங்க, கேட்குற மாதிரி நடிச்சிட்டே இருப்பாங்கன்னா அவங்க மனசில் என்ன தோணுதோ அந்த அம்பாள் இறைவன் சொல்கிறத செய்வார். இவர் இப்போ என்னென்னு கேட்டால், இவர் கோயில் வச்சுருக்காரு. விநாயகர் சிலை ஒன்று வைக்கணும்னு சொல்லி ரொம்ப மனாலாக நினச்சிட்டே இருந்தார். அப்போ அவர் கூட சகோதரர் தம்பி வந்து ஒரு பூஜையில் இருக்கும்போதே, விநாயகர் சிலை நம்ம கோயிலையும் நம்ம பிரவேசம் பண்ணணும்ப்பா, நீ வாட்டுக்கு கோயிலை திறந்து வச்சுட்டு போயிட்டேன், விநாயகர் நீ சகல சக்தி, இன்றைக்கி நீ விநாயகர் சிலை லைட்டு விளக்கெல்லாம் போட்டு பூஜை வைக்கணும் அப்படின்னு சொன்னார். என்னடா அது நேரம் வந்து விநாயகர் சிலை நம்ம தான் டெய்லி பூஜை வச்சுட்டு இருக்கோமே சொன்னேன். அப்போ நேராக வந்து மகாராசிரி பாலன் வந்து என்ன செஞ்சாருன்னா, நேராக அந்த விநாயகர்கிட்ட வந்து பழைய சிலையாக இருக்கும்போது ஒவ்வொன்றும் எடுத்து போட்டிருப்பேன். பழைய சிலையாக இருக்கும்போது அந்த விநாயகர் சிலையை எடுத்து வைக்கணும்னு சொல்லி, உங்களுக்கு விநாயகர் சிலை வைக்கணுமா பகவானே அப்படின்னு கேட்டுட்டு அந்த மணிக்கு அவர் இளைய தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு புளியங்குடிக்கு உடனே அந்த செகண்ட்லேயே கிளம்புனார். இவர் 4 நினச்சது. அதுவும் இந்த ரிசவராசியோட தன்மை, நம்ம மனசில் என்ன நினைக்காரோ அதை நடத்தி காமிச்சிடுவார். சைக்கிளில் வரும்னு நினச்சா காரில் வருவார், காரில் வந்தால் அவர் என்ன நாளும் சரி இத்தனை வயசுக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சது 100 வயசுக்கு இருப்பார். அவருடைய அப்பா அம்மாவுக்கு 89 வயசாச்சு, அம்மாவுக்கு 87 வயசாச்சு, அவருக்கு 59 வயசாச்சு. ஒரு மனிதன் வந்து பிறந்து இருக்கிறாருன்னா அந்த இயற்கையில் வந்து ஒரு மானிடனாக பிறகு வந்து ஆச்சுன்னா அவங்க பேரம்பேரிட்டு பூட்டி எடுத்து அந்த தாய் தகப்பனை வந்து பார்த்தோம். அதான் மானிடனாக பிறந்ததுக்கு அர்த்தம். அதை வாழ்ந்து காமிச்சிட்ருக்காரு அவர். சோசியம் இதெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார். கோயில் மட்டும்தான் நினச்சிட்டு இருப்பார். அவர் கண்ணை மூடி உட்காந்து என்ன நினைக்காரோ அது அப்படியே நடக்கும். இயற்கை பிரபஞ்சத்தில் இந்த விநாயகர் சிலையும் வைக்கணும்னு நினச்சார். 48 மண்டல பூஜையை முடிச்சிட்டார். முடிச்சுட்டு இந்த 1001 விநாயகர் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் அவர் போய்கிட்டு இருக்கார். நம்ம கைலாசங்கோயில் அமர்ந்திருக்கும். அந்த 1001 விநாயகர் கோயிலில் அவர் சிறு வயசில் 17 வயசில் அந்த பகுதியில் உள்ள மூடி கம்மியில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார். அந்த கம்மியில் வேலை ஆக்கவும் அந்த 1001 விநாயகர் கோயிலில் அந்த விநாயகருக்கு பெயிண்ட் அடிச்சுட்டே இருப்பார். அப்போம்லாம் அந்த ஒரு 82 84லாம் அந்த விநாயகர் யாருக்குமே தெரிய மாட்டாங்க. அந்த 1001 விநாயகர் கோயிலில் மோகன்ராஜ்னு ஒரு பையன் ஃப்ரெண்டோட இவரும் சேர்ந்து அந்த விநாயகர் கோயிலில் போய் பெயிண்ட் அடித்து அந்த விநாயகருக்கு ஆயிடுச்சார். அப்போது வந்து மூடிக்கம்மன் கோவிந்தராஜ் சார் தான் அந்த முடிக்கம்மை வேலை பார்த்துட்டு இருந்தார். ஆர்டிஎம்மா சிடிசி ஆர்டிஎம்மா கோமதியம்மா ஆஸ்பத்திரியில் அந்த முடிக்கம்மையில் வேலை பார்த்து கோவிந்தராஜ் சார் ஆர்டிஎம்மா கல்யாணத்துக்கெல்லாம் அவர் எங்கள் வீடியோவில் இருப்பார், மகாசிரி பாலகன். அப்போ வந்து அந்த கோயிலில் விநாயகர் கோயிலில் பெயிண்ட் அடித்து 30 ரூபா சம்பளம் கொடுத்துருவோம் நீங்கள் அடிங்க அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து நைட்டு 12 மணிக்கு அந்த விநாயகர் அடிச்சுட்டு உட்காந்து இருந்துக்கும் போதே, ஒன்றை மாதிரி எங்கள் கோயிலில் விநாயகர் வைக்கணும் அப்படின்னு அந்த விநாயகர்கிட்ட கேட்டுக்கிட்டே அவர் பெயிண்ட் அடிச்சு தரான். அந்த கோயிலில் விநாயகர்கிட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால், நீங்கள் உமக்கு அடிக்க ஆனால் எனக்கும் ஒரு பிள்ளையார் கோயில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விநாயகருக்கு வச்சுட்டு வந்தார். அப்படியே வந்திருக்கும் போது அந்த கோயிலில் போய் சாமி விட்டு அந்த விநாயகர் பழைய விநாயகரை வந்து திறந்து வச்சுட்டு வராரு. சைக்கிளில் தான் போகணும் இன்றைக்கி காமிக்க. இயற்கையான மக்கள் வந்து இயற்கையாக நம்ம வாழ்ந்தால் நம்ம நல்லா இருக்குன்றது சைக்கிளில் பயிற்சி இருக்குங்க. அவர் ஓட்டி வண்டியிலே உட்காந்து சுகரு பிபி சுகரு எல்லாம் கொட்டு மேளம் கச்சேரி எல்லாம் உடம்பு வாங்கி வச்சுட்டோம்.
எல்லா மக்களும் ஏழ்மையாக வந்து சைக்கிளே நீங்கள் என்ன மிதித்து வாங்க, அவங்களுக்கு கொட்டு மேலே ப்ரெஷரு இதெல்லாம் இருக்காதுங்கிறதுக்கு உதாரணத்துக்காக அவர் சைக்கிளே வந்து மக்கள் எல்லாம் சைக்கிளை ஓட்டுங்கிறதுக்கு உதாரணத்துக்காக வராரு. இந்த பால் கடையில் வந்து 48 நாள் நிற்காமல் அந்த அவர் தம்பிகிட்ட வந்து பால் வாங்கினார். 48 நாள் நிற்காமல், ஒரு நாளுக்கு நிற்காமல் அந்த பையனும் பார்த்திங்கன்னா பாலை வந்து கேட்கமுன்னா கொடுத்துருவான். அந்த பையன் துட்டே கேட்க மாட்டார், கொடுத்துருவார். உடனே துட்டை கொடுத்து அந்த பால் கடையிலேருந்து துட்டை கொடுத்துட்டு இந்த பால் வாங்கிட்டு நட்பாக அவர் இந்த பால் கடையில் தான் வாங்கினார். 48 நாள் நிற்காமல் வாங்கிட்டு அந்த பால் கடையில் இன்னொன்று கொடுத்துருவாப்புல. கொடுத்து இந்த திருப்பதிங்கிறவர் அவரையும் கூப்பிட்டு நண்பரை அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அவர் எப்போவுமே வந்து எல்லாத்தையும் வந்து தன் குடும்பம்னு நினச்சி அவர் நம்ம உள்ள ஜீவாத்மா நமக்குள்ளே இருக்கிறவங்க எல்லோரும் உருவம் தான் வேறு எல்லாருமே நமக்கு நம்ம மாதிரி எல்லோரும் நினச்சி உண்மையாக இருப்பார். அவர் சுயநலத்தை இருக்கவே மாட்டார். எல்லார்ட்டையும் வந்து அன்பாக பழகணும் அப்படின்னு நினைப்பார். இவங்க வேறு அவங்க நினைக்கவே மாட்டார். அவர் மனசு வந்து நம்ம தான் ஜீவாத்மா கூட்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டே இருப்பார். அதனால தான் அவர் என்றைக்கும் வந்து ஆஸ்பத்திரிக்கே போகாமல் ஊசியே போடாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் எல்லோரும் நினைப்பார். எதுக்கு ஆஸ்பத்திரி போகிறீங்க, சரியாக போவோம் அப்படின்னு அசால்ட்டை சொல்லுவார். ஆனால் அந்த அம்மா பகவதி அம்மன்கிட்ட வந்து வாக்கு வாங்கினதால அவர்கிட்ட வந்து 1 கோடி ரூபா பணம் இருக்காது. ஆனால் 1 கோடி ரூபா பிரமாண வாக்கு வச்சுருக்கார். ஒருத்தருக்கு கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் சரியாக போமியா அந்த மந்திரத்தை சொல்லுங்க சரியாக போகணுன்னு சொல்லி ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி கையில் கொடுப்பார். இதை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு நீங்கள் அந்த பிரபஞ்சத்தில் உட்காந்தே இதை சாப்பிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கம்பாரு. இது எதுக்கு சொல்லுவாருன்னா அவங்க மனசு நம்பிக்கை ஊட்டதுக்கு. இதை சாப்பிடுங்க சரியாக போன மக்கள் சாப்பிட மாட்டான். நம்பாடு சொல்லுவார், ஏம்மா இவருக்கு கட்டி இருக்கான், ரொம்ப பணம் இல்லாமல் இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த சரி பண்ணி விடமான்னு அம்பாள் பகவதிகிட்ட கேட்டு எலுமிச்சம்பழம் கொடுப்பாரு. ஆனால் அவங்களுக்கு அந்த கட்டி ஆப்ரேஷனே இல்லாமல் சரியாயிடும். அப்புறம் தான் இருக்கும்போது அந்த பழைய பிள்ளையார் கோயிலில் உட்காந்து பெயிண்ட் அடித்த பிள்ளையார் கோயிலில் அவர் ஃப்ரெண்டு இபி சீனிவாசன், மோகன்ராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த கோயிலை வெள்ளையடித்தாங்க. அவர் இந்த பிள்ளையாரை பார்க்க வரார். 1900 இந்த கோயிலில் தான் அவருக்கு வந்து கரும்பு தொட்டில் எல்லாமே போடுவார். மொதல் கரும்பு தொட்டில் பிள்ளைகளுக்கு போட்டு கொண்டு வரதுக்கு இந்த விநாயகர் 1900 கோயில் தேடி வரார் சைக்கிளில். அவர் வந்து சும்மா சாதாரண விநாயகர், அவர் வந்து 1001 விநாயகர். ஒரு விநாயகரை வச்சு பராமரிக்க பெருசு. 1900 தான் செலக்ஷன் பண்ணியிருக்காரு பாருங்கள். இதில் தான் வந்து அவர் பால் குடம், மாவிளக்கு பூஜை, இந்த குழந்தை கரும்பு தொட்டில் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம கோயிலில் ஒரு பிள்ளையார் வைக்கணும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருந்தது. அது வந்து கரெக்டாக இருந்தது. அதனால் இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட வர்றார். அதனால் வந்து இந்த 1900 வந்து சாமி கும்பிடுத்து அதை கும்பிட்றதுக்கு வரார். 1900 கொஞ்சம் அருகம்புல் இந்த அம்மாட்ட வாங்கிக்கிட்டு அந்த விநாயகரை பார்க்கறதுக்கு இந்த அம்மாட்ட அருகம்புல் வாங்கிட்டு வந்து இந்த விநாயகர் 1900 பேர் பாருங்கள். அவர் மகாசிரி பாலகன் 1982 இந்த கோயிலில் வெள்ளையடித்து நைட்டு 12 மணிக்கு உட்காந்து இந்த கோயில் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ன வயசில் 17 வயசில் அவர் இந்த கோயிலுக்கு வெள்ளையடிச்சிக்கார். இப்போ அவருக்கு 59 வயசு. எதுனாலும் இந்த கோயில் பார்க்காம போக மாட்டார். அவர் எப்போவுமே அருகம்புல் தான் அந்த அம்மா வந்து சிறு வயசில் அந்த அம்மாவுக்கு 35 வயசு இருக்கும். அப்போ அந்த அம்மாவை நட்பை மறக்காமல் அந்த அம்மாவோட பேசிட்டு இருந்து விநாயகர் அந்த 1900 போய் கும்பிடுவார். விநாயகர் சில ஓப்பன் வச்சு நீங்கள் நினச்சமாக வச்சுட்டேன் பகவானேன்னு சொல்லி அவர் கும்பிடுவார். இதுதான் 1001 விநாயகர் கும்பிட்டுருக்காரு. அர்ச்சனை பண்ணிட்டுருக்கேன். எல்லாம் அந்த விநாயகரையும் தரிசனம் பண்ணிக்கோங்க. ஓம் கம் கணபதி ஸ்வாகம். ஓம் கம் கணபதி ஸ்வாகம். வீர கணபதி நம, பால கணபதி நம, சுக்கர கணபதி நம, சூரிய கணபதி நமோ நமோ, சனீஸ்வர பகவானே நமோ நமோ, சூரிய சந்திர வெற்றி கணபதி நம, மகாசிரி சூரிய சந்திர வெற்றி, மகாசிரி சூரிய சந்திர வெற்றி கணபதி நம, மகாசுரி சூரிய சந்திர வெற்றி கணபதி நம. அவர் பேர், அவர் விட வச்ச பேரை பூரா அந்த அவர் ஐயத்தை சொல்லி மகாசிரி ஓம் சமூக மகாசிரி சூரிய சந்திர வெற்றி பைரவர் நான் வச்சுருக்கேன். அந்த அவர் கனவு வீட்டு சொல்லி அர்ச்சனை பண்ண அவர் சொல்லிட்டு இருக்கார். அன்பே சிவம் குரு எனக்குள் இருக்கும் இறைவா போற்றி போற்றி. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஜெய ஜெயராம்.
ஸ்ரீ சக்கர கணபதி நமோ நமோ நமோ. ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சக்கர கணபதி நமோ நமோ நமோ. ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சக்கர மகாகணபதி நமோ நமோ நமோ. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ சக்கர மகாகணபதி நமோ நமோ நமோ. ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சக்கர மகாகணபதி நமோ நமோ நமோ. ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சக்கர மகாகணபதி நமோ நமோ நமோ. ஓம் க்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சக்கர மகாகணபதி நமோ நமோ நமோ. யாராருக்கு சனி தசை நடக்கோ, யாராருக்கு துன்பங்கள் இருக்கோ, இந்த விநாயகர் கோயில் எங்கேருந்து இல்லத்திலிருந்த மணிக்கே விநாயகர் கோயிலில் சகடகடா சதுர்த்தி அன்று தன்களால் முடிஞ்சது தேங்காவெல்லாம் வாங்க 2 ரூபா இல்லையா அப்படின்னா ஒரு சாதாரண அருகுமுல்லை வாங்கி அவருக்கு ஒரு 50 பசும்பால் மட்டும் வாங்கி கொடுத்து எந்த விநாயகர் கோயில்னாலும் சரி அவங்க இல்லத்தில் இருந்த மாதிரி விநாயகர் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு நீங்கள் அதாவது சகடகடா சதுர்த்தி சங்கடத்தை பூரா நீக்கிடுவார் சகடகடா சதுர்த்தி. அப்புறம் இந்த மகாஜிரிபாலம் ஒரு கோயம்புத்தூருக்கு போயிருந்தார் ஒரு வட்டம் 2013 போயிருக்கும்போது கோயம்புத்தூரில் அந்த மதுரமலை முருகனை கும்பிட்டு வரும்போது அவர் அங்கே போயிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூர் ஈச்சனாரி விநாயகர் கோயில்னு ஃபேமஸ் அந்த ஊரில். அந்த ஈச்சனாரி விநாயகர் கோயிலில் பார்த்தா பிள்ளையாரை கலாண்டு விற்கலாம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் இருந்திருக்குன்னு அந்த காலத்தில் அவங்க சொன்ன உடனே இவர் என்ன செஞ்சார், ஒரு பிள்ளையாரோட வாங்கினார். அங்கே ஒரு சின்ன விளையாப்பில் படம் ஒன்று இருந்திருக்காங்க. அந்த படத்தை போய் சுற்றி பார்த்தா கடையில் ஆள் இந்த பிள்ளையாரை கலாண்டு வச்சு விசேஷமாக இருக்குமாமே அப்படின்னு இவர் மனசுக்கு நினச்சிக்கிட்டு சின்ன அட்டைப்படம் தான் அது, நல்லா இருந்தால் படம் 15 ரூபா தான் இருக்கும். அந்த படத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டே சுற்றி கும்பிட்டுட்டு விழுந்து அந்த வீச்சராய் விநாயகர் முன்னாடி விழுந்து கும்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அப்புறம் அந்த கடைக்காரர் வந்துட்டார். இவர் விழுந்து கும்பிட்டு எந்திக்காரு, ஒரு கால் மாட்டில் அவர் நிற்கார். நின்ன உடனே அந்த மகாசீர் பாலன் என்ன சொன்னாருன்னா, ஐயோ நம்ம படத்தை வீச்சராய் விநாயகர் படத்தை எடுத்துட்டோமேன்னு அவர் கலாண்டன்னு நினைக்க அந்த முகத்தை அப்படியே ஆக்ஷன் பண்ணாமல் அசால்ட்டாக இருந்து நீ எங்கே போனீங்க. அவருக்கு அவர் ஒரு ஆள் வந்தாங்கன்னா அவருடைய குணம் என்னென்னா இதுக்கு வந்திருக்காங்கிறது மனசு டக்குன்னு அவருக்கு புரியும். அந்த இயற்கையுடைய பிரபஞ்சத்துடைய அனுகிரகம். நின்ன உடனே அண்ணாச்சி வாங்க கடையை போட்டு எங்கே போனீங்க, ஒரு படம் ஒன்று விளையாட எடுத்திருக்கேன், அது படம் ஒன்று விலை என்ன அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஆள் அப்படியே ஸ்டன் ஆகிட்டான கடைக்காரர். இவர் நம்ம கலாவுன்ற மாதிரிலாம் தெரிஞ்சுது. டக்குன்னு நம்ம நின்ன உடனே அப்படியே சொல்லுதாரேன்னு நினச்சி, சரிங்க சாமி நீங்கள் படம் எடுத்தீங்க அதை கேட்கத்தான் வந்தேன், நான் உங்களை தேடி தேடி பார்த்தா ஆளை காணோம், சரி வெளியே சுற்றி கும்பிட்டு வந்து பார்ப்போம்னு நினச்சி வெளியே இருந்தேன் சாமி, வாங்க அவங்க எவ்வளோ படம்னு கேட்டார். 25 ரூபா படம் அப்படின்னு சொன்னோன்னே 25 ரூபா கையில் கொடுத்துட்டு இன்னொரு பெரிய விநாயகர் படம் வாங்கினாராம். அவனை வாங்கிட்டு அவர்கிட்ட ஒரு கேரி பேக்கு வாங்கி போட்டுட்டு இங்கே பொள்ளாச்சி போகிற வண்டி எப்படி வரும்னு அவர்கிட்ட கேட்டுட்டு திருப்பி விநாயகர்கிட்ட போனாராம். உண்மையிலே என்னோட நீ பெரிய ஜட்ஜ்மெண்ட்டு தான், நான் எதையுமே யாரையுமே மாயமாக எடுத்துட்டேன், நான் கிருஷ்ணர் பிறந்த ரோக நட்சத்திரத்தை பிறந்தவன், எல்லார்ட்டையுமே நான் யாரையுமே வசியம் பண்ணிடுறேன். ஆனால் நீ ஈச்சராய் விநாயகர்னா கரெக்டாக தான் இருக்க, உங்களோட பிள்ளையார் எடுத்தேன், ஆனால் என்னை பிடிச்சிட்டீரு நீர் ரூபத்தில், நீங்கள் பிடிச்சா நான் என்னை தன்மானத்தை எப்படி காப்பாற்றணும்னு பார்த்தேன் விநாயகர் பெருமானே அப்படின்னு அவர்கிட்ட சவால் விட்டாரான் விநாயகர் மகாஜிரி பாலன். இல்லை நீ ரொம்ப கெட்டிக்காரன் தான்டா, என்னைக்கு இருந்தாலும் உன் இடத்துக்கே நான் வருவேன்னு சொல்லி தாமரை விநாயகர்லேயே அவர் என் கோயிலே உட்கார்ந்த ஈச்சராய் விநாயகர். கோயம்புத்தூரில் அந்த விநாயகரை தூக்கிட்டு என் பீரோவில் ஒட்டி வச்சுருந்தேன். அப்போ ஒரு 15 வருஷம் கழித்து தாமரை விநாயகர்லேயே உட்காந்துட்டார் என் கோயிலில். இது தசாமூர்த்தி குரு. இந்த குரு பகவானை கும்பிட்டுட்டு சுற்றி கும்பிடுவேன். லக்கணத்திலே எனக்கு அசுரகுரும் தேவரும் இந்த ஜாதகத்தில் உட்காந்துருக்கார். அசுரகுரும் தேவரும் உட்காந்துருக்கும் போது இந்த அர்த்தநாரீஸ்வரரையும் நான் வழிபாடு பண்ணுவேன். அசுரகுரும் தேவரும் காரணத்தில் உட்காந்துருக்கும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரங்கிறது பேரின்பம்,
குரு பகவான் வந்து சுக்கிரங்கிற சித்துன்போம், குரு பகவான் வந்து பேருன்போம். ரெண்டுமே எனக்கு உண்டு. சுக்கிரன்னு இருக்கும். நான் வந்து ஆன்மீகத்தை தான் முதல்ல தேர்ந்தெடுத்தேன். அப்போ அந்த குரு பகவானை கும்பிடும்போது எனக்கு எல்லா சகலமும் எனக்கு அந்த அம்பாள் பண்ணி பகவதின்னு லேசப்பட்ட பகவதி நினச்சிக்கிறாங்க. அம்மா வந்து எனக்கு நான் வேணும்னு கேட்டேன்னா அவங்க உடனே கையில் கொடுத்துருவான். ஏமா ஒரு 10,000 எனக்கு வேணும் காலையில் விடிஞ்சா. இப்போ 2,500 தான் கையில் வச்சுருக்காரு பாருங்கள் அவர். நாளைக்கு காலையில் கும்பாபிஷேகம் வெறும் 2,000 வச்சுருக்காரு.